சப்பாத்திக்கு குருமாவே செய்றோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செய்யலான்னு சொல்லிட்டு பன்னீர் கடையில வாங்கியிருந்தோம். இத யூஸ் பண்ணி இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஹோட்டல்ஸ்லலாம் செய்றாங்கல்ல, அதே மாதிரி ப்ராப்பரா எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து செஞ்சேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்றனால எப்படி வருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே தான் பண்ணேன். பட் சூப்பராவே வந்திருந்தது. இத ரெடி பண்ணிட்டு சப்பாத்தி வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அண்ணித்தான் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிட்டான். அவன் கையிலயும் கொஞ்சம் மாவு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நானுமே எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். அத நல்லா மாவுல டிப் பண்ணி எடுத்துட்டேன். சப்பாத்திய இந்த மாதிரி தான் ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் அன்வித்துக்கு கொஞ்ச நேரம் சொல்லிக் குடுத்துட்டு, அப்படியே நானும் செஞ்சு முடிச்சுட்டேன். கடைசியில கொஞ்சம் மாவு இருந்தது. அத எடுத்து அன்வித்துக்கு கொஞ்சம் குடுத்தேன். ஸோ, அதனால அவனும் கொஞ்சம் வச்சு விளையாடிட்டு இருந்தான் அந்த மாதிரி. இப்படிதான் செய்யணும்னு சொல்லி சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன் அவனுக்கு. அவனும் சூப்பராவே கத்துக்கிட்டான் எல்லா விஷயத்தையுமே ஈஸியா. அன்வித்துக்கு இன்னும் 1 இயர் கூட ஆகல. ஆனாலும் நெறைய விஷயத்த வந்து இப்போ லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த ஏஜ்ல அவனுக்கு என்ன புரியுமோ அத மட்டும் தான் நான் சொல்லிக் குடுப்பேன். வேற எதுவுமே நான் அவன வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் சொல்லிக் குடுத்தது கிடையாது இதுவரைக்கும். சப்பாத்தி போட்டு எடுத்துலான்னு சொல்லிட்டு நானும் கிச்சனுக்கு போயிட்டேன். அப்படியே என் பின்னாடியே அவரும் வந்தாச்சு. இது பக்கத்துல வந்துட்டு எப்படி அழுறான் பாருங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவான். எப்பவும் சமைக்கும்போது எப்பவுமே இப்படிதான் அழுதுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவன தூக்கி வச்சாலும் கொஞ்சம் காம் ஆவான். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இறக்கி விடுறேன். அவன் என்ன செய்றான்னு நீங்களே பாருங்க. இப்படிதான் பண்ணிட்டே இருப்பான். கரெக்ட்டா அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. அதனால அவங்க அப்பாட்ட அன்வித்த குடுத்துட்டு நான் வந்து சப்பாத்தி போட்டு எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா எப்படி வருமோன்னு யோசிச்சுட்டு செஞ்சேன். பட் ஆனா சூப்பரா வந்திருந்தது. செம்ம டேஸ்ட்டா இருந்தது. அன்வித்துக்கும் பிடிச்சிருந்தது. இத எப்படி மேக் பண்ணேன்றத இன்னொரு வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன்.